शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். இப்ப பரீட்சித் பார்த்தோம்னா ஒரு பிராமண சிறுவனால ரிஷிகுமாரனால சாபம் வந்ததுனால அவருக்கு இன்னும் 7 நாள் தான் உயிரோட இருக்க போறோம் அப்படின்னு தெரியுது. அப்போ சுகம் பிரம்ம ரிஷிட்ட 7 நாள் பாகவதத்தை கேட்கிறார் அவர். இப்போ இந்த பாகவதத்துல பார்த்தோம்னா சுகர் பகவானோட இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லும் போது அப்ப சபையில ஆரம்பிக்க போறார். அப்போ தேவர்கள் எல்லாம் வந்துட்டு அவ கேக்குறா, சுகம் நத்வாவதன் சர்வே ஸ்வகாரிய குஷலா சுராஹா கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரஹீத்வைவ சுதாமிமாம். அந்த சுரர்கள் அந்த தேவர்கள்லாம் கையில அமிர்த குடத்தை எடுத்துன்னு வராலாம். வந்துட்டு சுகரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி எல்லா ஸ்வகாரிய குஷலா சுராக தன் காரியத்துல ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கிற அந்த தேவர்கள் இந்த கதா சுதாம், நீங்க இப்ப சொல்ல போற இந்த பாகவதமான அமிர்த கதைய எங்களுக்கு கொடுங்கோ, இந்த கையில நாங்க வச்சுட்டு இருக்கிற அமிர்தத்தை நீங்க வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த அமிர்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, ஏவம் வினிமயே ஜாதே சுதா ராஜ்யா பிரபீயதாம் பிரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாமிருதம். ஏன்னா இந்த சுதா இந்த அமிர்தத்தை ராஜா குடிச்சாருன்னா அவருக்கு இப்ப வரப்போற இந்த தீங்குலேருந்து அவர் தப்பிக்கலாம். நாங்கள்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற இந்த அமிர்தத்தை நாங்க பருக ஆசைப்படுறோம் அப்படின்னு இந்த தேவர்கள் எல்லாம் சொல்றா. அப்போ சுதா கதா லோகே மணிர் மகான் பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவாஞ்சஹாசஹ. ஆனா இந்த பரீட்சத்துக்கு ரொம்ப விவேகி. அவர் என்ன சொல்றார், சுதா கதா லோகே, இந்த பாகவத கதை எங்க, இந்த அமிர்தம் எங்க, எங்க கண்ணாடிங்கிறது எங்க இருக்கு, எங்க வைரம்ங்கிறது எங்க மின்னறது. அப்படி இருக்கும்போது எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த கதை பாகவதம் தான் வேணும், இந்த அமிர்தம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார் பரீட்சித்து. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அப்படி துர்லபா, இந்த சுரர்களுக்கு கூட அது கிடைக்கிறதுக்கு அரியதா இருக்கிற இந்த பாகவதமானது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பரீட்சித் என்ன பண்ணிருக்கலாம், சுலபமா இந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு இன்னும் இந்த பூமியில சுகத்தை அனுபவிச்சுட்டு ஸ்வர்கலோகம் கூட போயிருக்கலாம். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி. அப்புறம் திரும்பி இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற இந்த சம்சார சுழல்ல மாட்டிக்க விரும்பாத இந்த பரீட்சித் ரொம்ப விவேகியா ஸ்ரீமத் பாகவதமே போரும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் யார் யாரு பாகவதம் படிக்கிறாளோ பட்டனாத் ஸ்ரவணாத் சத்யா வைகுண்ட பலதாயகம், வைகுண்டம்ங்கிற அந்த பழத்தை அந்த ஒரு ரிசல்ட்டையே நமக்கு கொடுக்கறதா இருக்கிற இந்த பாகவதம் தான் முக்கியம்னு தெரியுது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட தசமஸ்கந்தத்துல ஸ்ரீ கிருஷ்ணரோட பெருமைகளை எல்லாம் பார்த்துட்டு வரோம். அவரோட லீலைகளை எல்லாம் ஒன்னொன்னா பார்த்தோம். போன இதுல பார்க்கும்போது எப்படி பகவான் 7 வயசு பாலகனா இருக்கார். இந்த இந்திரனோட கோபத்தினால இந்த கோகுலம் ஃபுல்லா மழையினால கஷ்டப்படும் போது அந்த கோவர்தனகிரியே தன்னோட ஒரு கையால தூக்கி இந்த கோபர்களுக்கும் கோபியர்களுக்கும் அங்க உள்ள பசுக்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் எப்படி தூக்கினார், கஷ்டப்பட்டு தூக்கினாரா அப்படின்னு பார்த்தா விளையாட்டா இந்த கோவர்தன மலைய ஒரு கொடை மாதிரி தூக்கி பிடிச்சாருன்னு பார்த்தோம். இந்திரனுக்கு அந்த கர்வம் எல்லாம் போய் காமதேனுவோட சேர்ந்து ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட இந்திரன் வரான். கோவர்தனே திருதே சைலே ஆசாராத் ரக்ஷிதே விரஜே கோலோகாதாவ்ரஜத் கிருஷ்ணம் சுரபிஷக்ர ஏவச்ச. அவனுக்கு ரொம்ப வெக்கம், இந்திரனுக்கு ரொம்ப வெட்கத்தோட சுரபிகி அந்த காமதேனுவோட சேர்ந்து இந்த சக்கரனானவன் இந்திரனானவன்
கோலோகாத் ஆவரஜத்து கிருஷ்ணன். கிருஷ்ணனை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட கிருஷ்ணன்? கோவர்தனே திருதே சைலே, இந்த கோவர்தன மலையை பிடிச்சு தூக்கினதுனால மழையிலேந்து இந்த பிரஜபூமியை காப்பாத்தின அந்த கிருஷ்ணனை பாக்குறதுக்காக வந்து கிரீட்டேன் அர்க்க வர்ச்சசா, இந்த தன்னோட கிரீட்டம் எப்படி இருக்குன்னா இந்திரனோடது அர்க்க வர்ச்சசா, இந்த சூரியனோட பிரகாசம் போல ஒளிக்கிற தன்னோட கிரீட்டத்தை அவரோட காலடியில சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்றான். திரிலோக அதிபதி அப்படின்னு நினைச்சிருந்து அவனுக்கு ரொம்ப கர்வம், தான் தான் எல்லாத்துக்கும் அதிபதினு. அந்த கர்வம் எல்லாம் அடங்கி ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வணங்கிட்டு இந்திரன் வந்து ஸ்துதி பண்றான். இந்திர உவாச்ச விஷுத்த சத்வம் தவ தாம சாந்தம் தபோமயம் துவஸ்த ரஜஸ்தமஸ்கம் மாயாமயோயம் குணசம்பிரவாஹோ ந வித்யதே தே கிரகணானுபந்தஹ. தவ தாம, உங்களோட ஸ்வரூபம், பகவான் கிருஷ்ணரோட ஸ்வரூபமானது எப்படிப்பட்டது அப்படின்னா துவஸ்த ரஜஸ் தமஸ்கம், ரஜஸ் குணம் தமோ குணம் இல்லாததும், விசுத்த சத்வம் சத்வகுண பிரதானமா இருக்கிறதும், அப்புறம் தபோமயம் சாந்தம் மாயாமயம் ஞானமயமாகவும், இந்த ராக துவேஷ லோபம் அந்த மாதிரி எந்த விகாரமும் இல்லாத மாயாமயமான அந்த ஸ்வரூபத்தை இந்த அஜ்ஞானத்தினால பீடிக்கப்பட்ட நம்மள மாதிரி இருக்கிற பிராகிருத ஜனங்களுக்கெல்லாம் இல்லையே, அப்படியெல்லாம் கஷ்டப்படுற எங்களுக்கு தெரியாத மாதிரி உள்ள உங்க குணங்கள் இருக்கு, அதை நாங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இந்திரனுக்கு இப்ப புரியுது. பிதா குருஸ்துவம் ஜெகதாமதீஷோ துரத்யய கால உபாத்த தண்டஹா ஹிதாய சேச்சா தனுபிஸ் சமீஹசே மானம் விதுன்வன் ஜெகதீஷ மானினாம். நீங்க யாரு அப்படின்னா துவம் ஜெகதாம் பிதா, இந்த எல்லா உலகத்துக்குமே நீங்கள் தான் தந்தையானவர். குரு, அவர் ஜெகத்குரு, கிருஷ்ணரானவர் ஜெகத்குரு, எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்பவர். அதீஷகா, எல்லாரையும் அடக்கி ஆள்பவர். உபாத்த தண்டகா, கையில தண்டத்தை வச்சுட்டு தகுந்த தண்டனை கொடுப்பவர். துரத்யயா காலஹா, தடுக்க முடியாததுனால இந்த காலத்தினால அவரை எங்கேயும் தடுக்க முடியாது. காலஸ்வரூபியாகவும் இருக்கிற அவரை ஜெகதீஷ மானினாம் மானம் விதுன்வன் ஹிதாய. நான் என்ன நினைச்சேன், நான் ஜெகதீஷன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கிற என்னோட கர்வத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களோட கர்வத்தை அடக்கறதுக்காக தான் நீங்க அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட இந்திரன் சொல்றார். தத்வம் மமேஸ்வரிய மதப்ளுதஸ்ய கிருதாகசஸ்தே விதுஷ பிரபாவம் க்ஷந்தும் பிரபோதாஹசி மூடசேதசஹ மைவம் புனர்பூன்மதிரீஷ மே சதி. ஹே ஈஷ, ஐஸ்வர்ய மதப்ளுதஸ்ய மூடசேதசஹ, இந்த ஐஸ்வர்யம்ங்கிற ஒரு மதத்துல மூழ்கி என்னோட அறிவை இழந்த எனக்கு தே பிரபாவம் அவிதுஷக, உன்னோட பிரபாவத்தை தெரிஞ்சிக்காம இருக்கிற இப்படி கிருதாகசக குற்றம் செய்தவனா இருக்கிற என்ன மம சகத்வம் க்ஷந்தும் அர்ஹசி, என்னோட குற்றத்தை நீங்கள் பொறுத்து அருள வேண்டும். பிரபோ ஏவம் அஸ்தி மதிஹி, அத இந்த மாதிரி இருக்கிற என்னோட எண்ணமானது புனக ஹே மாபூத், திரும்பி எனக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு மதி, இந்த மாதிரி ஒரு புத்தி உண்டாகாம நீங்க தான் அதுக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்றார் இந்திரன். பகவானோட அவதார ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதையும் பாகவதத்துல 27வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல சொல்றார். தவாவதாரோயம் அதோக்ஷஜேஹ புவோ பராணாம் உருபார ஜன்மனாம் சமூபதீனாம் அபவாய தேவ பவாய யுஷ்மச்சரணானுவர்த்தினாம். ஏ ஸ்வயம் பிரகாஷ ரூபியே நிக தப அயம் அவதாரக, இங்க உங்களோட இந்த பூமியில நீங்க திரு அவதாரம் புரிந்திருக்கிறீர்கள் அப்படின்னா எதற்காக? உருபார ஜன்மனாம், அதிகமா பாரத்தை மட்டும் இந்த உலகத்துல கொடுக்கிற தீயவர்களை என்ன பண்ணறதுக்காக, சமூபதி நாம் அப்படிப்பட்ட அரசர்களையும் அபவாய அவர்களோட நாசத்துக்காகவும் யுஷ்மத் சரணானு உங்களோட திருவடிகளை வர்த்தினாம் பவாய அந்த உங்க திருவடிகளை நமஸ்காரம் பண்றவர்களை காப்பாத்துறதுக்காகவும் தான் உங்களோட அவதாரம் இருக்கு. அதனால நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதயே நமஹா. நமஹா துப்யம் பகவதே, ஐஸ்வர்யம் முதலான 6 குணங்கள் பகவான் அப்படின்னு வந்ததுனால ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், ஸ்ரீயஹா, ஞானம், வைராகியம் அப்படிங்கிற 6 குணங்கள் இருக்கிற நீங்களும், புருஷாய எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிற நீங்கள், மகாத்மனே அளவற்ற சக்திகள் இருக்கும் நீங்கள், சாத்வதாம் பதையே நமகா இந்த சத்வகுணம் உள்ள இந்த யாதவர்களுக்கும் சத்வகுண ரூபமா இருக்கிற எல்லோருக்கும் பதியா இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். இந்திரன் சொல்ற. ஸ்வச்சந்தோ பார்த்த தேகாய
विशुद्ध ज्ञानमूर्तये सर्वस्मै सर्वबीजाय सर्वभूतात्मने நமஹ. பகவான் எதனால இந்த தேகத்தை மனுஷ ரூபேன இந்த ஒரு தேகத்தை எடுத்துட்டு வர்றார் அப்படின்னா தன்னோட பக்தர்களை காப்பதற்காக மட்டுமே. அதை தெரியாம அதை தத்துவமா புரிஞ்சுக்காம இவரையும் ஒரு மனுஷ ரூபம் எடுத்துட்டு வந்தவர் தானே அப்படின்னு ஒரு அலட்சிய பாவத்தோட பண்ணினா இந்திரனுக்கு புரிகிற அந்த தப்பு. இப்ப அவன் உணர்றான் தன்னோட தப்ப. சுத்தமான ஞான ஸ்வரூபியாகவும் சர்வஸ்மை மாயையினால சர்வஸ்வரூபியாகவும் இருப்பவர் பகவான். சர்வ பீஜாய எல்லாத்துக்கும் உபாதான காரணமாகவும் சர்வ பூதாத்மனே எல்லா பிராணிகளிடத்திலும் சாட்சி ரூபமாக இருப்பவரும் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். இந்திரன் திரும்பி சொல்லிக்கிறான், எனக்கு இந்த யாகம் பண்ணணும், அது தடைப்பட்ட உடனே எனக்கு நான் தான் லோகாபதி அப்படிங்கிற கர்வத்தினால எனக்கு கோபம் வந்தது. அதனாலதான் நான் இந்த கோகுலத்தை நாசம் பண்ணணும்னு வந்தேன். ஆனா நீங்கள் இந்த செஞ்ச இந்த மகத்தான காரியம், இந்த என்ன காரியம் பகவான் பண்ணாருன்னா கோவர்தன உத்தரணம். அதனால என்னோட கர்வம் எல்லாம் இப்போ அடங்கி போச்சு. ஈஸ்வரம் குருமாத்மானம் துவாம் அகம் சரணம் கதா. அப்படி இருக்கிற நீங்க ஈஸ்வரஹா, இந்த எல்லாத்தையும் அடக்கி ஆள்பவரான உங்கள்கிட்ட நான் சரணடைந்து விட்டேன் அப்படின்னு இந்திரன் சொல்றான். இப்படி சொன்ன இந்திரனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் சிரிச்சுட்டு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நேக கம்பீரையா வாச்சா, அவர் இடி முழக்கம் மாதிரி இருக்கான் அவரோட கம்பீரமான வார்த்தைகள். அதனால சொல்றார், ஹே தேவேந்திரா, உனக்கு இந்த சம்பத்தினால அடைஞ்ச இந்த கர்வம் இருந்தது இல்லையா, அதை போக்குறதுக்காகவும் உனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் நான் இந்த யாகத்தை தடை பண்ணினேன். வாமைஸ்வரிய ஸ்ரீமதாந்தோ தண்ட பாணின்ன பஷ்யதி தம் பிரம்ஷயாமி சம்பத்யஹ யஸ்ய சேச்சாம்ய அனுகிரகம். இதுல ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றார் பகவான். ஐஸ்வர்யம், இந்த பதவி, அதனால எல்லாம் கண் குருடாகி தண்ட பாணிம், கையில தண்டம் வச்சுட்டு இந்த கோபனாக கையில தடி வச்சுட்டு இருக்கிற அந்த தடிக்கு இன்னொரு உபயோகம் என்னன்னா, துஷ்டர்களுக்கு அதே தடியினால அவர் தண்டனையும் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட என்னை ந பஷ்யதி, என்னை பார்ப்பது இல்லை. இதுல ஒரு உண்மையை சொல்றார், எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தம் சம்பத்யா பிரம்சயாமி. யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவளோட இந்த சம்பத் தனங்களை எல்லாம் நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதையே நம்ம மகாபாரதத்துல வாக்கியம் வருது, எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம். அவர்களுடைய தனத்தை எல்லாம் நான் எடுத்துடுவேன். நம்ம தனம் போனா எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லைங்கிறத இதுல பகவான் நமக்கு உணர்த்துறார். அதனால இப்ப இந்திரன்ட்ட சொல்றார், இனிமே நீ கிளம்பி உன்னோட தேவலோகத்துக்கு போ. கம்யதாம் சக்ர பத்ரம் வஹ கிரியதாம் மேனுசாசனம் ஸ்தீயதாம் ஸ்வாதிகாரேஷு யுக்தைர்வஹ ஸ்தம்பவர்ஜிதைஹி. கம்யதாம், நீ போகலாம். பத்ரம் வஹ, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். நீ அங்க போய் உன்னோட அதிகாரங்களை எல்லாம் பொறுப்போட செய்யணும். அவரவரோட காரியத்துல ஜாக்கிரதையா ஈடுபட்டு கர்வம் இல்லாமல் உன்னுடைய காரியத்தை செய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இப்போ இந்திரனோட பார்த்தோம்னா சுரபிகி, அதாவது காமதேனுவும் கூட வந்திருக்கு. அப்ப அந்த காமதேனு சொல்றது கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வசம்பவ பவதா லோகநாதேன சநாதா வயம் அச்சுத. ஹே கிருஷ்ண, ஹே யோகீஸ்வர, ஹே விஸ்வாத்மன், ஹே விஸ்வசம்பவ, இந்த உலகத்துக்கே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிற ஹே அச்சுதா, ஹே கிருஷ்ணா, லோகநாதேன பவதா வயம் சநாதாக. நீ இந்த லோகத்துக்கே இந்த உலகத்துக்கே நாதனா இருக்கிறதுனால நாங்கள்லாம் இப்போ சநாதாக நாதர்கள் உடையவர்களா ஆகிவிட்டோம். இந்திரனஸ்துவாபிஷேக்ஷ்யாமஹ பிரம்மணா சோதிதா வயம் அவதீர்ணோசி விஸ்வாத்மன் பூமேர் பாராபனுத்தயே. பிரம்மணா சோதிதா வயம், பிரம்மதேவர்கள்னால அனுப்பப்பட்ட நாங்கள் துவா நக இந்திரம் அபிஷேக்ஷ்யாமக. இந்திரஹா அப்படிங்கிற பதத்துக்கு எல்லாத்துலயும் சர்வோத்தமனா இருக்கிறதுக்கு பேர் இந்திரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறதுனால உங்களை பகவான் கிருஷ்ணரை நாங்கள்லாம் இந்திரன் அப்படின்னு நாங்க இந்திரனா அபிஷேகம் செய்ய போறோம். அதனால நீங்க எதுக்காக வந்திருக்கேங்கிறது திரும்பியும் சொல்றார். ஹே விஸ்வாத்மன்னு பூமேஹே பாராபனுத்தையே அவதீர்ணகா அசி. இந்த பூமியோட பாரத்தை போக்குறதுக்காக தான் நீங்கள் அவதாரம் செய்திருக்கிறீர்கள். அதனால நாங்க உங்களுக்கு அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு இந்த சுரபி காமதேனு சொல்லுறது. இப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு காமதேனு என்ன பண்றதுதான், தன்னோட பாலால ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்றது. தேவேந்திரனும்
ஐராவதத்தினால கொண்டு வரப்பட்ட ஆகாச கங்கையினால அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை சூட்டுற. இதுதான் கோவிந்தராஜ பட்டாபிஷேகம்னு ரொம்பவே பிரசித்தி பட்டது. இத நாராயணியத்துல பட்டத்திரி சொல்றாரு 64வது தசகத்துல, ஸ்நேகஸ்னுதைஸ்வாம் சுரபிப் பயோபிஹி கோவிந்த நாமாங்கிதம் அபியசிஞ்சத் ஐராவதோபாஹிருத திவ்ய கங்கா பாதோபிரிந்திரோபி ச ஜாத ஹர்ஷஹா. இந்திரனுக்கு ரொம்ப ஜாத ஹர்ஷா, ரொம்ப சந்தோஷம். சுரபிகி இந்த காமதேனுவும் தன்னோட பயோபிகி பாலால அவருக்கு அபிஷேகம் பண்றது, ஐராவதமும் கொண்டு வந்த அந்த ஆகாச கங்கைனால அபிஷேகம் பண்றது. இந்த கோவிந்தன் அப்படிங்கிற இந்த பேரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கோவிந்தாய நமஹா 2 தடவை வருது. 187வது நாமாவும் 539வது நாமாவாகவும் வருது இந்த கோவிந்தராஜ பட்டாபிஷேகம். இந்த கோவிந்தன்ங்கிற பதம் நம்ம இந்த பவுண்டரம் போடும்போது ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லுவோம். ஆனா இந்த கோவிந்தன் மட்டும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், எல்லா இடத்துலயும் உலகம் முழுக்க இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான் நடக்கிறது. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த கோவிந்த அப்படிங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்ப நம்மளோட இந்திரியங்களை எல்லாம் அடக்கி ஆள்றதுனால அவர் கோவிந்தகா. அப்புறம் வேதங்கள்னால மட்டுமே அவரை தெரிஞ்சு கொள்ள முடியறதுனால அவர் கோவிந்தகா. மாடுகளை எல்லாம் காப்பாத்துறதுனால அவர் கோவிந்தன். இந்த பூமியை காப்பாத்துறதுனால அவர் கோவிந்தன் அப்படிங்கிற பேரு. இதனால இங்க உடனே தேவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அங்க தும்புரு, நாரதர், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், சாரணர்கள் எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷப்படுறா. லோக மலாபகம் ஹரேஹே யசஹா ஜகுஹு. இந்த உலகத்துல இருக்கிறவர்களோட பாபத்தை எல்லாம் போக்கடிப்பவரான ஸ்ரீஹரியோட புகழ பாடுறார்களாம். அப்படி கோவிந்த நாமத்தினால பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதுனால இந்த கோகுலம் எப்படி ஆச்சுன்னா ஸ்வர்க்கம், வைகுண்டம் அங்கெல்லாம் கூட கிடைக்கப்பெறாத ஐஸ்வர்யம் கிடைத்தது மாதிரி ஆகிறது. ஜகத்ரயேஷே த்வயி கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டஹா நாகேபி வைகுண்ட பதேப்யலப்யாம் ஸ்ரீயம் பிரபேதே பவதः பிரபாவாத். இப்படின்னு நாராயணியத்துல வருது 64வது தசகத்துல. பவதா பிரபாவாத், உங்களோட இந்த பிரபாவத்தினால நாகம்னா ஸ்வர்க்கத்துக்கோ வைகுண்டத்துக்கோ அங்கெல்லாம் கிடைக்காத ஸ்ரீயம் இந்த இந்த பிரஜபூமியாக்கி கிடைத்ததே அப்படிங்கிறார் பட்டத்திரி. இந்த கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சுகர் சொல்றார். 3 லோகத்திலையும் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ரொம்ப பரமானந்தம் அடைந்தார்கள். பசுக்கள்லாம் என்ன பண்ணிட்டுன்னா பூமியே பாலால நினைச்சுதான், மரங்கள்லாம் தேனை பெருக்க விடுறதாம். அப்புறம் இந்த உழுது பயிர் பண்ணி அதுல இருந்து ஔஷதிகள் வராம தானாவே நல்ல நல்ல ஔஷதிகள்லாம் முளைக்கிறதாம். மலைகள்லாம் தனக்குள்ள இருந்த ரத்தினங்களை எல்லாம் பிரகாசிக்கும்படி செய்யறதாம். அப்புறம் பிறவியிலேயே ஒன்றுக்கொன்று விரோதிகளா இருக்கிற பிராணிகள் கூட பகை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிற. இதி கோகுலபதிம் கோவிந்தம் அபிஷிச்ய சஹ அனுஜ்ஞாதோ யயௌ சக்ரஹா விருதோ தேவாதிபிர்திவம். அதனால இப்படி அவருக்கு கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னா கோகுலத்திற்கும் பதியான இந்த கிருஷ்ணரோட அபிஷேகம் பண்ணிட்டு இந்த தேவேந்திரனானவன் தன்னோட தேவர்களோட சேர்ந்து திரும்பியும் சொர்க்கத்துக்கே போறார் அப்படின்னு நம்மளோட பாகவதத்தோட 27வது அத்தியாயம் முடியுது. 28வது அத்தியாயத்துல சுகர் சொல்றார், ஒரு சமயம் நந்தகோபர் என்ன பண்றாராம், ஏகாதஷ்யாம் நிராஹாரஹா சமபியர்ச்சிய ஜனார்தனம் ஸ்நாத்தும் நந்தஸ்து காலிந்தியாம் துவாதஷ்யாம் ஜலமாபிஷத். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம அவர் ஜனார்தனனுக்கு எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலிந்தி யமுனை நதியில குளிக்கலாம்னு போறார். ஆனா குளிக்கும் போது அவர் என்ன நேரத்துல போறாருன்னா ராத்திரி நேரமா, அது இன்னும் பொழுது விடியல. அதனால அவர் அது அசுர வேளையில போறாராம். அப்படி அந்த நேரத்துல போய் தண்ணியில இறங்குறது தப்புங்கிறத இதுல ஒரு சாஸ்திர விஷயமும் சொல்லப்படுறது. அப்போ இந்த வருணனோட ஆட்கள்லாம் அவன் நந்தகோபுரை பிடிச்சிட்டு போயிடுறாளாம். சுக்ருஷுஸ்தம பஷ்யந்தஹா கிருஷ்ண ராமேதி கோபகாஹா பகவான் ததுபஸ்ருத்ய பிதரம் வருணாஹிருதம் ததந்திகம் கதோ ராஜன் ஸ்வாநாம பயதோ விபுஹு. கோபர்கள்லாம் பாக்குறா, நந்தரை காணுமே, பார்த்துட்டு ஹே கிருஷ்ணா ஹே ராமா அப்படின்னு கதறின்னு இருக்காளாம். அப்ப கிருஷ்ணருக்கு தெரியதோ இவரை வருணர் தான் கூட்டின்னு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போறாராம். அங்க பார்த்த உடனே வருண பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். பிராப்தம் தீக்ஷ்ய ஹிருஷிகேஷம் லோகபால சபர்யயா மஹத்யா பூஜயித்வாஹ
தத்தர்ஷன மகோத்சவஹா. பூஜா சாதனங்களை எல்லாம் கொண்டு ஹிருஷிகேஷம் லோகபாலக, ஹிருஷிகேஷம் அந்த ஹிருஷிகானாம் ஈஷக, நம்மளோட இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனா இருக்கிற அந்த கிருஷ்ணரையும் லோகபாலனா இருக்கிற அந்த கிருஷ்ணரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் பூஜை பண்றாராம். அப்புறம் வருணனும் பகவானை துதி பண்றார். அத்யமே நிபிருதோ தேஹா அத்யை வார்த்தோதிகத பிரபோ த்வத்பாத பாஜோ பகவன் அவாபு பாரமத்வனஹா. ஹே பிரபோ, இன்னைக்குதான் என்னோட முக்கிய புருஷார்த்தமே எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட தரிசனத்தினால என்னோட தேகமும் எல்லா ஆசைகளும் பூர்த்தியானதா ஆயிடுது. அதனால தத் பாத பாஜகா அத்வனக பாரம் அவாப்புகு, உங்களோட திருவடைகளை சேவித்ததுனால நாங்களும் மோட்சத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு வருணர் சொல்றார். அப்புறமா நமஸ்துப்யம் பகவதே பிரம்மணே பரமாத்மனே ந யத்ர ஸ்ரூயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பனாம். ஹே பகவதே, இந்த பகவான் நமக்கு பார்த்தோம் ஐஸ்வர்யம் முதலான எல்லா குணங்களும் நிறைந்தவரே, பிரம்மனே எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவரே, பரமாத்மனே துப்யம் நமஹா, உங்களோட இந்த உலக சிருஷ்டிங்கிற இந்த மாயை இருப்பவரே அப்படின்னு பகவான துதிக்கிறார். வருணரோட ஆட்கள் அறிவில்லாம கூட்டின்னு வந்துட்டா உங்களோட தந்தைய, அதனால அந்த குற்றத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளணும், உங்கள் தந்தையை நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர்கிட்ட. மமாப்யனுகிரகம் கிருஷ்ண கர்த்தும் அர்ஹஸ்ய சேஷதிருக்கு கோவிந்த நீயதாம் ஏஷ பிதா தே பித்ருவத்சல. ஹே பித்ருவத்சல, தந்தையிடம் அன்பு வைத்திருப்பவரே, ஹே கோவிந்த, ஏஷக தே பிதா நீயதாம், இந்த உங்க அப்பாவை நீங்கள் அழைத்து செல்லலாம். அசேஷ திருக்கு கிருஷ்ண, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற கிருஷ்ணரே, மம அப்படி அனுகிரகம் கர்த்தும் அர்ஹசி, எனக்கும் அனுகிரகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாவை கூட்டின்னு போறார். நந்தகோபருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி அதீந்திரியம், இந்திரியத்துக்கு புலப்படாத விஷயமா இல்லாத இந்த வருணனோட ஐஸ்வர்யத்தையும் அதெல்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணரிடத்துல அவர்களுக்கு இருக்கிற பக்தியும் பார்த்துட்டு அவர் தன்னோட பந்துக்கள்கிட்ட எல்லாம் சொல்றார். எல்லாம் எப்படி கிருஷ்ணர் நம்ம அங்கேருந்து கூட்டின்னு வந்தார் அப்படிங்கறத சொன்னோடனே கோபர்களுக்கெல்லாம் சாட்சாத் ஈஸ்வரன் தானே நம்ம கிருஷ்ணன், அப்படிப்பட்டவர் நம்மளுக்கும் அந்த சூக்ஷ்மமான அவரோட ரூபத்தை காமிக்க மாட்டாரா அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ அந்த ஆசையை தெரிஞ்சிருந்த சர்வஜனான கிருஷ்ணன் தன்னோட பந்துக்களுக்கு எல்லாம் அவரோட கிருபை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஜனோ வை லோக ஏதஸ்மின் அவித்யா காம கர்மபிஹி உச்சாவசாசு கதிஷு ந வேத ஸ்வாம் கதிம் பிரமன். ஏதஸ்மின் லோக ஜனாக, இந்த லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அவித்யா காம கர்மபிஹி, அஜ்ஞானத்தினாலையும் ஆசைனாலும் அதனால தூண்டப்பட்ட செயல்களாலும் உச்சாவசாசு கதிஷு பிரமன், உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற யோனிகள்ல சில சமயம் மனுஷனாகவோ இல்ல மிருகமாகவோ சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். ஸ்வாம் கதிம் ந வேத, தங்களோட ஸ்வரூபத்தை அவர்கள் அறிவதே இல்லை. அதனால மகா காருணிகரா இருக்கிற ஹரி இதி சஞ்சிந்திய கோபானாம் தமசப்பரம் ஸ்வம் லோகம் தர்ஷயாமாச, மாயைக்கு அப்பால் இருக்கிற தன்னோட லோகத்தை, தன்னோட அந்த வைகுண்ட லோகத்தை அவர்களுக்கு, பிரம்மஸ்வரூபத்தையும் அந்த வைகுண்ட லோகத்தையும் அவர்களுக்கு காண்பிக்கிறாராம். அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருந்தது அப்படின்னா, சத்யம் ஞானம் அனந்தம் யத் பிரம்ம ஜோதி சனாதனம் யத்தி பஷ்யந்தி முனயஹ குணாபாயே சமாஹிதாக. குணாபாயே முனையஹா, எப்படிப்பட்ட முனிவர்கள் அதை பார்க்க முடிஞ்சதுன்னா, குணாபாயே, இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற இந்த சமாதி நிலையில இருக்கிற அந்த முனிவர்கள் பார்க்கிற அந்த ஸ்வரூபத்தை இந்த கோபர்களும் பார்த்தார்கள் அப்படின்னு பரபிரம்ம ஸ்வரூபத்தை காமிக்கிறார் பகவான். நந்தாதயஸ்து தம் திருஷ்ட்வா பரமானந்த நிர்வதாக கிருஷ்ணம் ச தத்ர சந்தோபிஹி ஸ்தூயமானம் ஸ்து விஸ்விதாக. நந்தாதய, நந்தர் முதலியவரெல்லாம் தம் திருஷ்டுவா து பரமானந்த நிவృத்தாக, அவர்களுக்கு இந்த வைகுண்ட லோகம் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள். தத்ர, அங்க கிருஷ்ணர் எப்படி பாக்குறான்னா, சந்தோபிஹி ஸ்தூயமானம், இந்த வேதங்கள்னால துதிக்கப்படுற கிருஷ்ணரை பார்த்துட்டு அவர்கள் பக்தினாலையும் ஆச்சரியத்தினாலையும் திளைத்து நிற்கிறார்களாம். இப்படி 28வது அத்தியாயம் முடியறது. அடுத்தது ரொம்ப விசேஷமான ராசக்கிரீடையை ஆரம்பிக்க போகுது. அதை அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.